வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. மாநகராட்சியிடம் மற்றும் தனிநபர் பட்டா இடத்தை சேதப்படுத்திய நபரை கைது செய்ய கோரிக்கை. தூத்துக்குடி சின்னமணி நகரை சேர்ந்த தங்கதுரை என்பவர் அவருக்கு சொந்தமான இடத்தில் வீட்டுடன் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தங்கதுரை என்பவருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து பல வருடங்களாக வேலு என்பவர் முயன்று வருகிறார். இது தொடர்பாக பல்வேறு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. வழக்கில் தங்கதுரைக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வேலு மற்றும் அவரது உறவினர்கள் அடியாட்களுடன் வந்து ஜேசிபி வைத்து தங்கதுரைக்கு சொந்தமான இடத்துக்கு வடபுறம் மாநகராட்சி இடம் உள்ளது. அந்த இடத்தில் மாநகராட்சி சார்பில் கேட் போடப்பட்டுள்ளது. அந்த கேட்டை ஜேசிபி மூலம் உடைத்து மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பென்சிலிங்கை உடைத்து எரிந்து தங்கதுரை கடையை பிடித்துள்ளனர். அவரது இடத்தில் அமைக்கப்பட்டு இருந்த சுவரையும் இடித்துள்ளனர். இது தொடர்பாக தங்கதுரை தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நபர்களை இன்னும் காவல்துறையினர் கைது செய்யவில்லை என்பது வேடிக்கையாகவே உள்ளது. அரசு சொத்தை சேதப்படுத்திய நபரை கைது செய்ய காவல்துறை மறுப்பது வியப்பாகவே உள்ளது. இது பற்றி இடத்தின் உரிமையாளர் கூறுகையில், 1981ஆம் ஆண்டு எனது அப்பா 5 சென்ட் இடத்தை 3500 ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் அந்த இடம் அதற்கான தீர்வை மற்றும் பட்டா எங்களது பெயரில்தான் உள்ளது. 1996ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதாரம் ஏற்பட்டது. அப்போது அந்த இடத்தில் ஸ்கூல் கடைகள் இருந்து வந்தது. மாநகராட்சி அதிகாரிகள் அதனை ஆய்வு செய்த போது அது மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்று தெரிய வந்தது. அடுத்து அந்த இடத்தில் இருந்த ஸ்கூல் மற்றும் கடைகளை மாநகராட்சி நிர்வாகம் இடித்து தள்ளியது. 2001ஆம் ஆண்டு இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று கூறி வேலு அடியாட்களை அனுப்பி வைத்திருந்தார். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இது பற்றி இடத்தின் உரிமையாளர் கூறுகையில், அந்த வழக்கு எங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கப்பட்டது. வேலு 13 வழக்கு வெவ்வேறு நீதிமன்றத்தில் தொடர்ந்ததால் அனைத்து வழக்கிலும் எங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு நீதிமன்றம் ஒரு வழக்கில் வேலுவுக்கு இந்த இடத்தில் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதில் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்று உத்தரவு நீதிமன்றம் ஆணையிட்டது. உறவினர்கள் உள்ளிட்ட 10 பேர் எங்களது இடத்திற்கு அருகில் உள்ள மாநகராட்சி இடத்தில் போடப்பட்டிருந்த கேட் உடைக்கப்பட்டு மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த சுவர் மற்றும் பென்சிலிங் ஜேசிபி மூலம் இடித்து தள்ளப்பட்டு எங்களது இடத்தில் போடப்பட்டிருந்த சுவர் உடைக்கப்பட்டு எங்களது கடையை சேதப்படுத்தியுள்ளன. காவல்துறை புகார் அளித்தும் புகார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தவிர இன்னும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. குற்றவாளிகள் வெளியே இருப்பதால் எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் உள்ளது என்று இடத்தின் உரிமையாளர் கூறினார். மாநகராட்சி சார்பில் புகார் அளிக்கப்படும் அரசு சொத்தை சேதப்படுத்தியதாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை இன்று வரை காவல்துறை கைது செய்யாமல் இருப்பது வேடிக்கையாகவே உள்ளது. ஆகையால் உடனடியாக காவல்துறையினர் பாரபட்சமின்றி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நிரந்தரமாக எங்களை எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் தொழில் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகின்றனர். அந்த கேஸ்லையுமே பயங்கரமாக கண்டனம் தெரிவித்து தீர்ப்பு சொன்னாங்க ஹைகோர்ட்டில். உனக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே கிடையாது, சும்மா கோர்ட்டான நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவித்து தான் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணாங்க. தள்ளுபடி பண்ண பிறகு நாங்கள் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. எங்களுக்கு ஏதோ திரட்டோ இந்த இடத்துக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தால் போலீஸ்காரங்களை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் பார்த்து அவர் மனு கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதை வச்சு தான் நாங்கள் செவரெலாம் கட்டி எங்கள் இடத்த அனுப்பிச்சிட்டு வந்தோம். அனுப்பிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் இப்போது 25ஆம் தேதியா வேலு அவர் வயசானவன்னு சொல்கிற வேலு ஒரு பொண்ணு, வேலோட பையன் 4 பேர், அதுக்கு ஒரு 10 பேர், நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோன்னு சொல்லி ஒரு 10 பேர்கிட்ட வந்து ஜேசிபிக்கு இடிச்சு விட்டாங்க. நாங்கள் எவ்வளோ தடுத்தும் கேட்காம ஸ்டேஷனுக்கு போயிடும். ஸ்டேஷனில் வந்து கொடுங்கன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க 2 பேர் அப்படின்னாங்க. ஸ்டேஷனில் போய் எடுத்து கொடுக்குறோம். கடை முன்னாடி உள்ள கடையும் இந்த முன்னாடி உள்ள காமெடிச்சோர்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. அதுக்கு நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க யாரும் இதுவரை அரெஸ்ட் பண்ணல. அதனால் மேலும் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களால எந்த நேரத்தில் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. சும்மா அவங்க 83 வயசுங்கிற போர்வையில் 83 வயசானவருங்கிறதுனால யாரும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுனால அந்த விதை கொண்டு வராங்க. ஆனால் அவங்க பின்னால் இருக்கிற பிள்ளை அவங்க பையன் கூட 10 ரவுடி கும்பல் இருக்குது. எல்லாமே சென்னையிலேருந்து வந்து எங்கள் இடத்த எப்படியாவது அபகரிக்கணும் அல்லது எங்களை மிரட்டி பணம் கொடுக்கணுன்ட்டு தீவிரமாக அலைஞ்சிட்டு இப்படி இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் தான் போலீஸ்காரங்க தான் நடவடிக்கை எடுத்து தீர்வு காணணும். எங்களுக்கு
ஐயா எங்கள் இடத்துக்கும் மேல் இடம் வந்து மாநகராட்சி மாநகராட்சி சொந்தமான இடம். அது ஒரு பெரிய கேட்டு போட்டுருந்தாங்க. அந்த கேட்டை ஜேசிபி வச்சு உடச்சி அதுக்கு பிறகு ஒரு பென்சிங் போட்டுருந்தாங்க. பென்சிங்கையும் உடச்சி அத்துமீறி மாநகராட்சி இடத்த தாண்டி எங்கள் இடத்துல வந்து உடைச்சாங்க. செவரு பூரா உடச்சி எடுத்துட்டாங்க. அப்போ வந்து வேல்நடார் வந்து டைரக்ஷன் காட்டுறாரு, ஃபுட்டேஜில் இருக்குது. இந்த இடத்த அப்படி இடிக்கணும் இப்படி இடிக்கணும்னு சொல்லி வேட்டியை மடித்து கட்டிட்டு ஜேசிபிக்காரன் டைரக்ஷன் கொடுக்குறதே வேல்நடார் தான். கொடுத்துட்டு உங்க கூட 10 பேர் இருந்தாங்க. பையங்க 3 பேர் 10 பேர் மெட்ராஸ் வந்து வந்திருக்கோம், நாங்கள் அப்புறம் தான் செய்வோம்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. மிரட்டி இடத்த பண்ணி விட்டுட்டு ஓடிது இல்லைன்னா ஒரு காலி பண்ணி போடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது கார்பரேஷனுக்கும் அது சம்மந்தமாக அந்த கேட்டை உடைச்சதுக்கும் அவங்க பென்சிங் உடைச்சதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆருக்கு மேலே எந்த ஒரு கைது நடவடிக்கை எதுவும் இல்லை. அதனால் மேலும் எங்களுக்கு இவங்களை வச்சு பயங்கர அச்சுறுத்தல் இருக்கிறாங்க. கடைக்கு திறக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. கடை திறந்தால் பழையபடி எங்களுக்கு எதுவும் சம்பவம் நடக்குமா, எங்களுக்கு உயிருக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருக்குமென்ட்டு கடை திறக்க முடியாமல் நாங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு தீர்வு எப்படி தான் வரப்போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. இதனால் கவர்மெண்ட் போலீஸ்காரங்க தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிக்கிறது.